ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நைட் தான் எழுத போகிறீங்க. நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் 6th ஸ்டாண்டர்டு சோசியல் சயின்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெசன் வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிற பாடத்திலிருந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைமில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகள்லேருந்தும் ஒன்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா 10 சரியான விடை தேர்தல், 5 உங்களுக்கு கோடிட்ட இடத்தை நிரப்புக. பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகைகள், கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர், கோள் என்ற வார்த்தையின் பொருள், உலகின் மிகப்பெரிய கண்டம், தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. இதெல்லாம் எழுதுறீங்க இல்லையா? அடுத்தது பொறுத்துகளில் உங்களுக்கு 5 கேட்குறாங்க. 20 ஒன்வேர்டு தான் கேட்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா 10 2 மார்க். இந்த கொஸ்டின் ப்ளஸ் ஒரு 8 மணிக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணுறேன். ரெண்டுமே செலக்டட். இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டும் படித்தாலே போதும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளையும் அட்டன் பண்ணி 60 மார்க் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு. வரலாறு என்றால் என்ன, பரிணாமம் என்றால் என்ன, பெருங்குளம் பற்றி உனக்கு தெரிந்தவற்றை எழுதுக, இந்தியாவின் பண்டைய நகரங்களை குறிப்பிடுக, உட்புற கோள்களை பெயரிடுக, கண்டம் என்றால் என்ன, பரப்பளவின் அடிப்படையில் கண்டங்களின் பெயர்களை வரிசைப்படுத்தி எழுதுக, புளூட்டோ ஒரு கோளாக தற்சமயம் கருதப்படவில்லை, காரணம் தருக, பன்முகத்தன்மையின் வகைகள், இந்தியாவில் கொண்டாடப்படும் விழாக்கள் ஏதேனும் 3 பற்றி எழுதுக, பாரபட்சம் என்றால் என்ன, ஒத்த கருத்து என்றால் என்ன, எந்த விண்பொருள் தன் சுற்றுப்பாதையை பிற விண்பொருள்களுடன் பகிர்ந்து கொள்கிறது, உதாரணம் தருக, மதுரைக்கு வழங்கப்படும் வேறு பெயர்களை சில பெயர்களை குறிப்பிடுக. அதேமாதிரி உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் 3 அட்டன் பண்ணும். பட் இதில் 5 கொடுத்துருப்பாங்க. அருங்காட்சியகத்தின் பண்புகள் பயன்கள் யாவை, சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் காரணம் கூறு, உட்புற மற்றும் வெளிப்புற கோள்கள் வேறுபடுத்துக, பசிபிக் பெருங்கடலின் சிறப்பம்சங்களை விளக்குக, இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை என்ற நாடாக இருப்பினும் நாம் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம் விளக்குக. அதேமாரி இந்திய வரைபடத்தில் குறிக்கிறதுக்கு தமிழ்நாடு, சென்னை, ஆதிச்சநல்லூர், லோத்தல், பிம்பேட்கா கொடுத்துருக்காங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் 8 மணிக்கு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இந்த 2 படித்தாலே போதும். எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளும் உங்களால் 100% அட்டன் பண்ண முடியும். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.